இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா லேடிஸும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். எந்த வீட்டு வேலை வேணால் செஞ்சிடலாங்க. ஆனால் அந்த மாவாட்டுற வேலை மட்டும் ரொம்ப இம்சையான வேலை. அதனால மாவு பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு மாவு பாக்கெட் வாங்கி சாப்பிட முடியும்? அது என்ன அரிசின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு ஒத்துக்குமான்னு கூட தெரியல. அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் தான் இது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இங்கே வந்து அரைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஹோட்டலில் கூட வாலி வாலியாக கொடுக்குறாங்க. நம்ம அரிசி தான் அந்த அக்கா அரைச்சிட்டு இருக்காங்க. போட்டோன்னா 5 நிமிஷத்தில் வெளியில் வந்துடுதுங்க. அப்புறம் நான் உளுந்து வந்து தனியாக தான் அரைக்க சொல்லுவேன். கிரைண்டரில் தான் போட்டு ஆட்டி கொடுப்பாங்க. நல்லா நைஸாகவே அரைச்சிருவாங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு டப்பா ஃபுல்லாகவே 40 ருபீஸ் தான். ஒரு மாவு பாக்கெட் 40 ரூபா வாங்குறதுக்கு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்கள். என்ன தான் நவீன மிஷின் எதுக்கு கண்டுபிடிச்சாலும் இந்த கை விட்டு கலக்கிற பழக்கம் மட்டும் நம்மளுக்கு எந்த மிஷின் போட்டாலும் பத்தாதுங்க. நம்ம கை விட்டு கலக்கினா தான் அந்த மாவு பதம் கரெக்டாக வருது. அவ்வளோதான், 2 டப்பாவில் நான் வந்துட்டு பிரித்து வச்சுட்டேன். அப்போ தான் பொங்கி கீழே ஊற்றாது. ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். கண்டிப்பாக இது எல்லா ஏரியாலேயும் ஒரு கடை இருக்கும். நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பாக்கெட்டுக்கு இது எவ்வளவோ பெட்ரு. இட்லியும் செம்ம சாஃப்டாக உப்பி வருங்க. இட்லி பேட்டர் ரேஷியோவும் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய் டூ டேஸ்.